Hello guys, welcome to Time for Greatness Tamil. இன்னைக்கான நிலைமையில கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மள இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் தான் தெரியல. குறிப்பா சொல்லணும்னா டே டைம்ல நைட் டைம்ல என்ன ப்ராடக்டை யூஸ் பண்றது, ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடியும் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியல. நம்மளோட ஸ்கின் டைப் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். லைக் உங்க ஸ்கின் ஆயிலியா இருக்கலாம் அல்லது ட்ரையா கூட இருக்கலாம், இல்லனா ரெண்டுமே கலந்த காம்பினேஷன்ல கூட இருக்கலாம். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ஸையும் கண்டிப்பா சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். மார்னிங் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் ஈவினிங் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. இந்த வீடியோல சொல்ல போற சில பேசிக்கான ஸ்கின் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட ஸ்கின்னை அழகா நீங்க வச்சுக்க முடியும். உங்களோட ஸ்கின் நல்லா இருக்கணும்னா இந்த வீடியோல சொல்ல போற ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது, அப்படி இல்லனா உங்களோட ஸ்கின் டைப்ஸை பொறுத்து நீங்க 3 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம 2 விதமான ஸ்கின் கேர் ரொட்டீனை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல டே ஸ்கின் கேர் ரொட்டீன், ரெண்டாவது நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நம்ம ஸ்கின் கேர்ல பண்ணக்கூடிய பேசிக்கான ஒரு சில விஷயங்களை பத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த 2 டைப்பையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்க முகத்தை நல்லா வாஷ் பண்ணணும். ஸ்கின்னை வாஷ் பண்றது மூலமாவே முகத்துல இருக்கக்கூடிய ஆயில் பொல்யூஷன், டஸ்ட் இது எல்லாமே போயிடும். செகண்டா, உங்களோட ஸ்கின்னுக்கு மாய்ஸ்டரை அப்ளை பண்ணணும். அதாவது உங்க ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை நீங்க கொடுக்கணும். தேர்டு, உங்க ஸ்கின்னுக்கு டேமேஜ் இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கிரீம் அண்ட் ஆயில்ஸை கண்டிப்பா நீங்க தவிர்த்தே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சு உங்க ஸ்கின்னை நீங்க பார்க்கும் பொழுது ஆயிலாவோ அல்லது ஸ்வெட்டாவோ கூட இருக்கலாம். அப்புறம் ஸ்கின் லைட்ல இருந்தும் பொல்யூஷன்ல இருந்தும் உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். இந்த ஸ்டெப்ஸை நீங்க செய்யறது மூலமா உங்க ஸ்கின்னை டேமேஜ் இல்லாம பியூட்டிஃபுல்லா உங்களால வச்சுக்க முடியும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு போகும்போது உங்களோட ஸ்கின் டேமேஜா இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் ஆகிடும். நீங்க ஜிம்முக்கு போற பேஷனா இருந்தீங்கன்னா கட்டாயமா இந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒர்க் அவுட் பண்றப்போ உங்க ஃபேஸ்ல இருந்த அதிகப்படியான ஸ்வெட் அண்ட் ஆயில் வரும். இதை நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அது உங்க முகத்துல படிஞ்சு ஸ்கின் ப்ராப்ளத்தை கூட வரவழைக்கும். இதனால நீங்க ஜிம் போற பேஷனா இருந்தீங்கன்னா ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடியும் அண்ட் ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். இந்த 10 ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணாலே போதும், உங்களோட ஸ்கின்னை நீங்க அழகா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களோட ஸ்கின்னை முழுவதுமா ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு மார்க்கெட்ல எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம டே ஸ்கின் கேர் ரொட்டீனை பத்தி பார்க்கலாம். டே ஸ்கின் கேர் ரொட்டீன்ல முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கிளீனிங். நீங்க ஜிம் போறதுக்கு முன்னாடியும் ஜிம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் உங்களோட ஃபேஸை நீங்க கட்டாயமா கிளீன் பண்ணி ஆகணும். சோ இதுக்கு நீங்க ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபேஸ் கிளீன்சரை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷை யூஸ் பண்றப்போ நம்ம ஃபேஸ்ல ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் ஸ்வெட்டை அது எடுத்துரும். ஆனா ஃபேஸ் கிளீன்சர் நம்ம முகத்துல இருக்கக்கூடிய டிட்டியை லைட்டா மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். சோ அதனாலதான் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இதுவே ஒரு மூன்சன் சீசன்ல ஸ்கின்னுக்காக நீங்க டீ ட்ரீ சாலிசிலிக் ஆசிட் கிளீன்சரை யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லது. நீங்க மார்னிங் ஜிம்முக்கு போயிட்டு வரீங்கன்னா நிவாவோட அந்த டார்க் ஸ்பாட் ரெடியூஷன் யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லது. நான் மார்னிங்லாம் ஜிம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸுக்காக நீங்க வாஷ் பண்றதுக்காக ஒரு பேசிக்கான கிளீன்சரை நீங்க பயன்படுத்தலாம். இதுவும் உங்க ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. இப்படி கிளீன்சரையும் ஃபேஸ் வாஷையும் நம்ம அதிகமா யூஸ் பண்ணும்போது நம்மளோட முகத்துல ஆயில் அண்ட் ஸ்வெட் இதெல்லாம் போய் நம்ம ஃபேஸ் ரொம்பவே கிளீனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான் நம்ம சாப்பிடும் உணவு. உணவு தான் நம்ம உடம்ப மருத்துவம். உடம்ப ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லதா இருக்கும் இல்லையா? அதனால நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேவையான உணவு முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கை பற்றி தான் நான் சொல்ல போது. அதுதான் நீண்ட ஆயுளுக்கான உணவு முறை அப்படின்ற தமிழ் ஆடியோ புக். இந்த ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல இருந்து தான் எனக்கு கிடைச்சது. இதனுடைய மகத்துவம் உங்களுக்கும் தெரியணும், அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஆடியோ புக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னா குக்கு எஃப்எம் உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன்னா உங்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் இப்போ கொடுக்குது. அதாவது உங்களுக்கு வெறும் 49 ருபீஸுக்கு குக்கு எஃப்எம் எல்லா ஆடியோ புக்ஸையும் அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம் லிங்கும் டீடைல்ஸும் கொடுத்துருக்காது, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் குக்கு எஃப்எம் விசிட் பண்ணி 1 மந்த் மெம்பர்ஷிப் எடுத்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையே மாற்றுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஸ்டெப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க.
ரெண்டாவதா அட்வான்ஸ்டு ஸ்கின் கேர். இந்த ஸ்டெப்ல முகத்துக்கு ஒரு சில கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்றதன் மூலமா நம்மளால நம்ம ஸ்கின்ல ஸ்பெசிஃபிக்கா சில சேஞ்சஸை நம்மளால கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸை கம்மி பண்ண நம்மளால முடியும். உங்க ஸ்கின் ரொம்பவே ட்ரையா இருக்குன்னா நீங்க ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் டோனர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின் மத்தவங்களை விடவும் பிரைட்டனா இருக்கணும் அப்படின்னா நீங்க விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கும். உங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஃபேஸ்ல யூஸ் பண்றது பிடிக்கல அப்படின்னா நீங்க நியாசினமைட் சீரம் யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட் ஆகவும் ஹெல்தியாகவும் வச்சுக்கும். எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? பிம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்க டாக்டர் கிட்ட கன்சியூம் பண்றது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல இருந்து வரக்கூடிய தேவையில்லாத நீரை நம்மளால தடுக்க முடியும். இதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்போ ரொம்ப திக்கா இல்லாம லைட்டா அப்ளை பண்றது ரொம்பவே நல்லது. அதுவே அந்த கிரீம் ரொம்ப திக்கா இருந்தா அது உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும். அதனால இது யூஸ் பண்ற பொழுதும் வாங்கும் பொழுதும் ரொம்பவே லைட்டான கிரீமை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அர்கன் அண்ட் ரோஸ் டே கிரீம் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு பேசிக்கான டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். அதுவே உங்க ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னா நீங்க ஓட்மெயில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இது உங்க ஸ்கின்னுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்கள நிறைய பேர் கேட்கலாம் மாய்ஸ்சரைசர் அப்போ ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. கட்டாயமா நீங்க ஆலோவேராவை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஆனா இதுல இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னா இது ஸ்கின்னை ஒரு ஸ்டிக்கியா இருக்க வைக்கும். அதனால ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலை நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்துரும். இதனால இதை டே டைம்ல யூஸ் பண்றதை விடவும் நைட் டைம்ல யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. நாலாவதா நம்ம பார்க்க போறது சன்ஸ்கிரீன். நம்ம ஃபேஸ்ல ஏகப்பட்ட டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த சன்லைட் தான். சன்லைட்ல நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் டி எல்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலுமே அதுல நம்ம ஸ்கின்னுக்கு பாதிப்படக்கூடிய ஏகப்பட்ட ஹார்ம்ஃபுல்லான விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. குறிப்பா சொல்லணும்னா சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இதனால நீங்க ஒரு பெஸ்டான சன்ஸ்கிரீனை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. சோ இதுக்காக நீங்க SPF 14, 15, 16 கிரீமை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த கிரீம்ஸ் வந்து மத்த கிரீம்ஸை காட்டிலுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு தரும். சோ இதுதான் டே ஸ்கின் கேர் ரொட்டீன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். சோ இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டே ரொட்டீன்ல பார்த்த மாதிரியே தான் நைட் ரொட்டீன்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளீனிங் பண்றது. நம்ம டே ரொட்டீன்ல ஜிம்முக்கும் ஒர்க்குக்கும் அதிகமா போகும். இதனால நம்ம ஃபேஸுக்கு ஆயில், டெர்ட்டி, ஸ்வெட் போன்ற விஷயங்கள் அதிக அளவுல வரும். அதனாலவே நம்ம அதிகமா ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏற்படும். ஆனா நம்ம நைட் டைம்ல எங்கேயுமே வெளியே போறது கிடையவே கிடையாது. அதனால ஸ்வெட், ஆயில், டெர்ட்டி போன்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே கம்மியா தான் நடக்கும். சோ இதனால நம்ம ஃபேஸை கிளீன் பண்றதுக்காக நம்ம ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய கிளீன்சரை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. சோ இது உங்க ஸ்கின்ல வந்து லைட்டா தான் ஸ்டிச் ஆகும். நைட் இதை யூஸ் பண்றப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணலாம். செகண்ட் அட்வான்ஸ்ட் ஸ்கின் கேர். இதுல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ரீட்டர்னர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தன்னோட முகம் வந்து இளமையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம முகத்தை சார்ந்தது கிடையாது. அது நம்ம உடம்ப சார்ந்த விஷயம். ஏஜிங் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை நம்மளால தடுக்கவே முடியாது. எனக்கு வயசு கம்மி தான், இருந்தாலும் என்னோட ஃபேஸ் ரொம்பவே விரிங்கிள் ஆகவும் லைன்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதுக்கான முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோலோஜன்ஸ். இப்படிப்பட்ட கோலோஜன்ஸ் நம்ம உடம்புல கம்மியா இருக்கிறதுனால தான். இந்த கோலோஜன்ஸ் தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டியை டிசைட் பண்ணுது. இது நம்ம உடம்புல டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நியூ செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி பண்றதுனால உங்க ஸ்கின் நல்ல ஸ்ட்ரக்சரா, ஸ்ட்ரென்த்தா, எலாஸ்டிசிட்டிக்கா இருக்கும். நமக்கு வயசு ஆக ஆக கோலோஜன்ஸோட லெவல் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம தடுக்கிறதுக்காக குவாலிட்டி சப்ளிமெண்ட்ஸை உங்களோட டயட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HK விட்டல் ஸ்கின் ரேடியன்ஸ் கோலோஜன்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இதை நீங்க 2 மாசம் யூஸ் பண்ணாலே போதும். உங்களோட ஸ்கின் வந்து கிளீன் ஆகவும் ரொம்பவே சாஃப்ட் ஆகவும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நைட் மாய்ஸ்சரைசர். நீங்க எந்த டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் டே டைம்ல டேமேஜ் ஆன ஸ்கின்னை அது நைட் டைம்ல ஸ்கின்னை ரிப்பேர் பண்ண உதவுது. டே டைம்ல லைட்டா மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனா நைட் டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஆயிலி ஃபேஸஸா இருந்தா நைட் டைம்ல கிரீமை கம்மியா யூஸ் பண்ணுங்க. நார்மல் ட்ரை ஸ்கின்னா இருந்தா நீங்க கொஞ்சம் திக்கான கிரீமை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரியே நீங்க ஆலோவேரா ஜெல்ஸை யூஸ் பண்ணலாம். நைட்ல மாய்ஸ்சரைசிங்க்கு ஆலோவேரா ஒரு பெட்டரான ஒரு விஷயம்னே நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸை நான் சொல்ல போறேன். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு கிளே மாஸ்க் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க மல்டனி மெட்டி அண்ட் ஹைலோரேனிக் ஆசிட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அதர் ப்ராடக்ட்ஸ் ஆன எக்ஸோஃபோலியேட் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அதே போல எக்ஸோஃபோலியேட் ஃபேஸ் வாஷ்
வாஷ் அண்ட் எக்ஸோஃபோலிக் டோனர் சீரம் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோல இப்போ நம்ம டே அண்ட் நைட் 2 ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸை பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால நல்ல ரிசல்ட்டை உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி டிப்ஸுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.